ஃப்ரெண்ட்ஸ், இப்போ குட் பேட் அக்லி படத்தோட பிஜிஎம் ஸ்கோர்லாம் ஜிவி பிரகாஷ் தான் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அது அஃபிஷியலாவே நிறைய கமெண்ட் மூலமா தெரிவிச்சிட்டாரு. அண்ட் இப்போ ரீசெண்டா ஒரு ரசிகர் இன்னும் பிஜிஎம் ரெடி பண்ண நிறைய நாள் இருக்குன்னா நீ மியூசிக்ல செம மாஸ் காமிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கு ஜிவி பிரகாஷ் அவர்கள் ஸ்டார்டட் இன் ரேஜ் மோட் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் இது மட்டும் இல்லாம நிறைய ஃபேன்ஸ் கேட்கறதுக்கு அவரோட பதில் செம மாசா இருக்கு. அண்ட் அதை பார்த்து ஃபேன்ஸ் எல்லாம் செம ஹைப்ல இருக்காங்க. ஜிவி பிரகாஷ் அவரோட வேற லெவல் ஒர்க்கை இந்த படத்துல கொடுக்க போறாரு. அவரோட மாஸ் பிஜிஎம் கேட்கவே செம வெயிட்டிங்ல இருக்காங்க நம்ம ஃபேன்ஸ் எல்லாம். அண்ட் குட் பேட் அக்லி படத்தோட ஷூட்டிங் இன்னும் 7 days தான் இருக்கு. அதை முடிச்சுட்டு அகைன் அஜித் சார் விடாமுயற்சியோட பேட்ச் ஒர்க் ஷூட்டிங்க்கு கிளம்பிடுவாரு. அண்ட் இப்போ வரைக்கும் எந்த படம் பொங்கலுக்கு வருது அப்படின்றது கன்ஃபார்மா தெரியல. ஏன்னா 2 படமும் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணதா செம்ம பிளானிங்ல இருக்காங்க. அண்ட் இதை முடிவு செய்ய வேண்டியது அஜித் சார் அப்படிதானே 2 ப்ரொடியூசரும் சொல்லியிருக்காங்க. அஜித் சார் விடாமுயற்சியை ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லுவாரா இல்ல குட் பேட் அக்லியை ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லுவாரா அப்படின்னு ஏகே ஃபேன்ஸ் எல்லாம் செம்ம வெயிட்டிங்ல இருக்காங்க. பட் எந்த படம் வந்தாலும் அங்க சம்பவம் உறுதி அப்படின்றத ஏகே ஃபேன்ஸ் மென்ஷன் பண்ணிட்டே இருக்காங்க. அண்ட் விடாமுயற்சிக்கு அனிருத் அவர்கள் செம்மையா பிஜிஎம் போட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இன்னொரு சைடு ஜிவி பிரகாஷ் குட் பேட் அக்லிக்கு பிஜிஎம் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஜிவி பிரகாஷ் அவர்கள் சம்மர் ரேஜ் மோட்ல இருக்காரு குட் பேட் அக்லி படத்தோட பிஜிஎம் ஒர்க்குக்கு. அதை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.